கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மறுபடியும் ஒரு ஆப்ஜெக்ட் லெசனில் உங்களை வரவேற்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இப்போ இந்த நாளில் ஒரு என்கிட்ட ஒரு 3 பீட்ஸ் ஒரு ரோப் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன், ப்ளூ அண்ட் ரெட், இந்த 3 பீட்ஸ் இருக்கு. அப்போ முதல் பீட் க்ரீன் கலர் நம்மை குறிக்கிறது, இந்த ரெட் கலர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, நடுவில் இருக்கிற அந்த ப்ளூ பீட் பாவத்தை குறிக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியல, இயேசுபாட்ட நம்மளால போக முடியல. ஏன் அப்படின்னா இந்த பாவம் தடையா இருக்கிறது. அப்ப இந்த பாவம் தடையா இருக்கிற இந்த பாவம் நம்மளை இயேசுப்பா கிட்ட சேர விடாம ஒரு வால் மாதிரி நிக்குது. அப்ப நம்ம இயேசுபாட்ட போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அர்ப்பணிக்கணும், நம்மளோட பாவங்களை அறிக்கை பண்ணணும். அப்பதான் நம்ம இயேசுப்பா கிட்ட போக முடியும், அவர் நம்ம கிட்ட வர முடியும், நம்ம இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். இயேசுப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நான் ஒரு பாவின்றதை உணர்றேன் இயேசுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுப்பாட்ட நான் ஜெபிக்கும் போது என்ன ஆகுது தெரியுங்களா? இப்ப நான் இயேசுப்பாட்ட அதிகமாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் மிகவும் ஒரு பாவின்றதை உணர்ற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் அதுவாக கருண்டு ஓடி விடுகிறது. இப்போ நான் இயேசுப்பாவோட இணைய முடிகிறது. அப்போ அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கும் ஆண்டவருக்கும் தடையா இருக்கிறது. என்னைக்கு நம்ம அறிக்கை பண்ணுகிறோமோ அன்றைய தினத்துல தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். ஆமென்.